பவுடர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்க 2 ஸ்பூன் போட்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா கூட இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் வேர்க்கடலை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உடைச்ச கடலை வந்து 1 கப் போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ ஹீட்டா நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ, அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் பவுடரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திட்டு, ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் பெரிய பூண்டா நான் 2 போடுறேன். போட்டு நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு பிடி போடுறேன். போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இதுவும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பவுல்லேருந்து இப்போ வந்து நம்ம ஜாருக்கு மாத்திக்கலாம். ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும். இதில உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்க நல்லா ஃபைன் பவுடர் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாரி ஒரு கண்டெய்னர்ல எடுத்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாவே கெட்டு போகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி, யூஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு வந்து நம்மளோட பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த சட்னி மாதிரி வந்துரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம தாளிச்சு ஊத்திட்டு, இத வந்து அப்படியே பாருங்க சட்னி மாதிரியே வந்துருச்சு. இதில வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.